எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதி. இந்த பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடப்பகுதி மிக மிக முக்கியம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு மிக மிக முக்கியமான பாடம். குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 2A, குரூப் 4 மற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து இந்த பாடத்திலிருந்து கேள்விகள் மிக மிக அதாவது நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். கம்பல்சரி இந்த பாடத்திலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ குரூப் 2 குரூப் 2A கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க மே மாதம் தேர்வு. அதற்கடுத்து குரூப் 4 கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த தேர்வுகளுக்கெல்லாம் இந்த பாடம் மிக மிக முக்கியம். நம்ம நேரடியாக காணொளிகளை போயிடலாம். இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு பாருங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த சபையில் பார்த்தீங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946ஆம் தேதி நடைபெற்றது. இந்த சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து சச்சிதானந்த சின்ஹாவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹெச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்போது அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இவர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. அப்போ இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தின் அதாவது முதல் தலைவரும் தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தலைவராகவும், ஹெச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி ஆகிய இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றன. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள். அடுத்து முகவுரை பார்த்திங்கன்னா 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு
நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக இந்த முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாள் தான் ஒவ்வொரு வருடமும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் உள்ள முக்கியமான குறிப்புகளையும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதையும் பார்த்துங்க. அதாவது பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அப்போ இத்தாலிய பாணியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் யாருன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவர். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். இதை ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாடத்தை முழுசாகவே பார்த்துருவோம். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிக நீளமானது இந்திய அரசியலமைப்பு. அதே மாதிரி இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை, அதாவது மத்திய மாநில அரசுகள் உறவுகளை ஏற்படுத்துகிறது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. அடுத்து முகவுரை. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிக்கப்படுகிறது. அப்போ அரசியலமைப்பின் திறவுகோல் என்னன்னா முகவுரை. முகவுரை 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது முகவுரையானது பாருங்கள், 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். அடுத்து 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. அடுத்தது குடியுரிமை. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகிறது. அடுத்து குடியுரிமை சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955இல் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. அடுத்து குடியுரிமை பெறுதல்.
குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். முதல் பாயிண்ட், பிறப்பின் மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். வம்சாவளி, அதாவது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். அடுத்த மூன்றாவது பாயிண்ட், பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். அடுத்த நாலாவது பாயிண்ட், இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். அடுத்த ஐந்தாவது பாயிண்ட், பிரதேச இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். இதெல்லாம் இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான முக்கிய குறிப்புகள். அடுத்து குடியுரிமை இழத்தல். இந்திய குடியுரிமை இழத்தலுக்கான பாயிண்ட் என்னது? குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழப்பர். அதாவது ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல், வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமையை முடிவுக்கு வந்து விடுதல். அதே மாதிரி மூன்றாவது பாயிண்ட், இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும். அடுத்தது மிக மிக முக்கியமான பாயிண்ட், அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை இதிலுள்ள பகுதிகள், அதிலுள்ள உரிமைகள், இதெல்லாம் அதே மாதிரி விதிகள் மிக மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த பாடத்தை நடத்துகிறேன், இல்லைன்னா இந்த பாடம் நடத்தவே மாட்டேன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 3:12 - 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3:12 - 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றது. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? இந்த மாதிரி குறிக்கிற குறிப்புகளாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த காணொளி பார்க்கும்போதே அப்படியே அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சு இதை எழுதி வச்சுக்கோங்க. முக்கிய குறிப்புகளை இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்கள் மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. அடுத்தது பாருங்க, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் சட்ட உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். பாருங்க, நீதி பேராணை என்றால் என்ன? நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. இதுபோன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உச்சநீதிமன்றங்கள் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகிறது. அப்போ இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எதுனா 32. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மொத்தம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 5 நீதி பேராண்மைகள். அதில் ஒன்று ஒன்றா பார்க்குறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதாவது ஹேபியஸ் கார்பஸ். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. அடுத்து இரண்டாவது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, அதாவது மேண்டாமஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ராகிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அடுத்தது நான்காவது ஆவண கேட்பு பேராணை, சர்டியோரரி. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆகும். அடுத்த ஐந்தாவது தகுதி முறை வினவும் நீதி பேராணை, குவோ வாரண்டோ. அதாவது இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு உரிமைகளை நாம் பார்க்க போகிறோம். இதில் சொத்துரிமை மட்டும் நீக்கப்பட்டது. இதில் ஒவ்வொரு உரிமை எந்த பிரிவு, அந்த உரிமையில் உள்ள பிரிவுகள் எதுக்கு முக்கியம். அப்போ சமத்துவ உரிமைனாவே நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிரிவு 14லிருந்து 18 வரை, பிரிவு 15, பிரிவு 16, பிரிவு 17, பிரிவு 18 ஆகிய 5 பிரிவுகள் சமத்துவ உரிமையை குறிக்கிறது. இதில் ஒன்னொன்னும் செப்பரேட்டாக பார்க்குறோம். பிரிவு 14 பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை வரையறுக்கிறது. அடுத்தது பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அடுத்தது பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். அடுத்தது பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். அடுத்தது இராணுவ மற்றும் கல்வி சார்பு பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குவதற்கு இந்த சமத்துவ உரிமையில் பிரிவு 18 பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இரண்டாவது என்னது, சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை வரிசையை பார்த்துட்டோம்னாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாருங்கள், 19லிருந்து 22 வரைக்கும், 19, 20, 21, அதே மாதிரி 21ல் A, 22 ஆகிய இந்த பிரிவுகள்லாம் சுதந்திர உரிமை. இதில் பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. அடுத்தது பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்து பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 A தொடக்க கல்வி பெறும் உரிமை. அடுத்து பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமையை விளக்குவது பிரிவு 23, 24. இதில் 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அதே மாதிரி பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்து நான்காவது சமய சார்பு உரிமை. அதில் பார்த்திங்கன்னா பிரிவு 25லிருந்து 28 வரைக்கும். பிரிவு 25 என்னது, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27
எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அது பிரிவு 28. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அடுத்து 29லிருந்து 30 விளக்குவது கல்வி கலாச்சார உரிமை. அதில் வந்து பிரிவு 29 வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து கடைசி அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது வந்து பிரிவு 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். அப்போ இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 14லிருந்து 32 வரை உள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள். அதில் வந்து சமத்துவ உரிமை வந்து பிரிவு 14லிருந்து 18 வரை, சுதந்திர உரிமை பிரிவு 19லிருந்து பிரிவு 22 வரை, அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24, சமய சார்பு உரிமை வந்து 25லிருந்து 28 வரை, அடுத்து 29, 30 வந்து பார்த்திங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை, 32 அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இவையெல்லாம் அடுத்து 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. அதாவது பிரிவு 31 இருந்துச்சு இல்லைங்களா? அப்போது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து எந்த உரிமை நீக்கப்பட்டது, அது எந்த பிரிவு என்பதை, அது வந்து சொத்துரிமை பிரிவு 31. அடுத்து இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து தற்போது வந்து இதை மாற்றி இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை உரிமைகளுக்கான அதில் வந்து மொத்தம் 6 வகை. இதை வந்து மிக முக்கியமாக பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதிக்கான முதல் பகுதி நிறைவடைகிறது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதிக்கான முதல் பகுதியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.